வாஷிங் பவுடர் நிர்மா என் புருஷனுக்கு பிடிச்சது குருமா அப்படின்னு இன்றைக்கி காலையிலேயே பீட்ரூட் குருமா செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இவங்க 2-3 நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க பீட்ரூட் குருமா. வீட்டில் தேங்காய் இல்லைன்னு சொல்லி ஓப்பி அடிச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி காலையில் ஜிம்முக்கு போயிட்டு வரும்போது தேங்காய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி வேறு வழியே இல்லை, நம்ம இன்றைக்கி பீட்ரூட் குருமா தான் செஞ்சாகணும்னு சொல்லிட்டு பீட்ரூட் குருமா செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நான் விசில் தான் விட போகிறேன், அதனால் எல்லாத்தையும் லைட்டாக மட்டும் வணக்கிட்டு மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் ப்ரீவியஸ் டேவே காலையிலக்காக கம்மங்கூழ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கம்மஞ்சோறு செஞ்சு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தயிர் வாங்கிட்டு ஊற்றி வச்சுருந்தேன். நல்லா திக்காக கேக் மாதிரி ரெடியாக இருந்தது தயிர். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பார்க்கவே ஆசையாக இருந்தது. அதுக்கப்புறம் கரைச்சிட்டு வெங்காயத்தை வெட்டுறதுக்குள்ளே ஒரு பாடாயிருச்சு. என்னடா இது, இந்த சாப்பரை எதுக்கடா வாங்கினோம், நம்ம சீக்கிரமாக வெட்டணும்னு தானடா வாங்கினோம் அப்படின்னு அமுக்கவே முடியல. என்னால் இருக்க எனர்ஜி மொத்தத்தையும் போட்டு தான் இந்த சாப்பரில் இன்றைக்கி நான் சாப் பண்ணேன்னே சொல்லணும். அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. காலையில் எழுந்திரிச்சு அப்புறம் நான் கம்மங்கூழ் குடிச்சிட்டு அவங்களுக்கும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இந்த வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டால் ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்குன்னு. நான் இந்த ஒரு கிளாஸ் ஃபுல்லாக இன்றைக்கி காலைல கம்மங்கூழ் குடிச்சிட்டு மதியானத்துக்கு சப்பாத்தியும் பீட்ரூட் குருமாவும் தான். நான் பச்சைப்பயிறு வேக வச்சு அதில் ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துர்லான்னு யோசித்தேன். பச்சைப்பயிறு வேக வச்சுட்டு என்ன செய்கிறதுன்னு தெரில. சரி சால்ட்டு கொஞ்சம் வெங்காயம் பேப்பர்லாம் போட்டு தாளித்து கொடுத்துட்டேன். அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி விலாக். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. பை பாய்.